ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேலம் மாவட்டத்திலிருந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் இனிமேல் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அவைலபிளாக இருக்க போது அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கண்டினியூஸாக வெளியிடுவாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து பல்வேறு பதவியின் கீழே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன வகையான பணிகள்லாம் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, மந்த்லி சேலரி எவ்வளோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ், இதுக்கு 7 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியாக 18,000 கிடைக்கும். இதுக்கு டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். 50க்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் கிரேடு 2ல் மந்த்லி சேலரியாக 14,000 கிடைக்கும். 7 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சயின்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸான மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தேன் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப் 7 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி 8,500 கிடைக்கும். 8th நீங்கள் பாஸ் பண்ணி தமிழ் நீங்கள் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 5வதாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 6வதாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் 1 வேக்கன்சி இருக்குது. மந்த்லி சேலரியாக 15,000 கிடைக்கும். இதுக்கு நீங்கள் டிஃபார்ம் பாஸ் பண்ணியிருக்கணும். 23லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது மினிமம் ஏஜ் 23 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் மினிமம் 23லேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 1 வேக்கன்சி இருக்குது. 16,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். நீங்கள் பிகாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேலி வித் கம்ப்யூட்டர் கோர்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் 1 வேக்கன்சி இருக்குது. 23,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டென்டல் அசிஸ்டண்ட் 1 வேக்கன்சி இருக்குது. 13,800 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இதுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் 1 வேக்கன்சி 23,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் சோசியல் சயின்ஸ் ஆர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 23லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஏஎன்எம் 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 14,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுக்கு அது கோர்ஸ் நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 23 வயசுல 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 12வதாக பார்த்தீங்கன்னா கிளீனர் கம் அட்டெண்டன்ட் 1 வேக்கன்சி இருக்குது. 8,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுக்கு ஏஜ் பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 12 வகையான பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறவங்க என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணி சேர்வதற்கான ஒப்புதல் கடிதம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிட் காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் ஆர் மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், பழைய நாட்டாமை கட்டிட வளாகம், சேலம் மாவட்டம் 636-001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஆஃப்லைன் மூலில் அனுப்பலாம். இப்போ அருகில் இருக்கவங்க நேரடியாகவும் போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். குறிப்பு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலியமோ அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளும் இதுக்கு கொடுத்துருக்க வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றத்துக்கு உட்பட்டது. நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.salem.nic.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு தரேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து இருக்கும். அவங்களே வந்து என்ன வகையான பணிகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மட்டும் நீங்க எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பெயரு, தந்தை பெயர், பாதுகாவலர் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வித் தகுதி, ஜாதிச் சான்றிதழ், ஆதார் எண்ணு, கைபேசி எண்ணு, மின்னஞ்சல், முன் அனுபவம், தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி இது எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த அப்ளிகேஷனோட வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடம், நாள் வந்து மென்ஷன் பண்ணி விண்ணப்பதாரரின் கையொப்பம் வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இடம், நாள் வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து மறக்காம வந்து போட்டுருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்லும் வந்து உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். மறக்காம இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.